வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுறேன். நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் ஓப்பனாவே வந்து காசு தந்து ஓட்டுகள விலைக்கு வாங்குறாங்க. எல்லா கட்சியும் இப்படி தான் இருக்கு. "நீ ரூ. 10 குடுத்தா நான் ரூ. 20 தரேன். நான் ரூ. 20 குடுத்தா நீ ரூ. 25 தா" அப்படின்ற மாரி பேசி வச்சுக்கிட்டு இப்படி குடுக்குறாங்க. இது ஈஸியா மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க காசு குடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாரி எல்லா கட்சியும் இதே வேல தான் வந்து பண்றாங்க. மகளிர்களுக்கு எதுக்குங்க உரிமை தொகை இதெல்லாம் வந்து தர்றீங்க? மகளிர்களுக்கு எதுக்கு முதல்ல காசு? எதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு? இதெல்லாம் எதுக்கு? வீட்டுக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு கவர்மெண்ட் வேலை குடுங்க. அது குடுத்தா அது அவங்க குடும்பம் பொழச்சுக்க போது. எல்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது போல பண்ணுங்க. ஒயின் ஷாப்ப மூடுங்க. ஒயின் ஷாப்ப முடியலன்னா, ஒயின் ஷாப் நேரத்த குறைங்க. சிகரெட் ரேட் ஏத்துனா சிகரெட் வேலை பிடிக்காம விட்டுருவாங்களா? சிகரெட்ட குறைங்க. இது கம்பெனிய மூடுங்க. ஆ அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாம எ எதுக்கு இந்த தேவையில்லாத இதெல்லாம் பஸ்ஸுக்கு எல்லாத்துலயும் எதுக்கு ஃப்ரீ குடுக்குறீங்க? ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து குடுங்க. அப்பா, அம்மா இல்லாதவங்க, புருஷனை இழந்தவங்க, இது போல ஆதரவற்ற பெண்களுக்கு குடுங்க. எல்லாருக்கும் இப்படி காசு குடுத்துட்டு இப்படி டாஸ்மார்க்கு, சிகரெட்டு, கஞ்சா அது இதுல காசு போதுன்னா என்னங்க பண்ணுவாங்க? அத விட 10 மடங்கு செலவு பண்றாங்க. அவங்க உடம்பு போது, எல்லாமே போது. மக்களோட வியர்வை ரொம்ப ரொம்ப இதுவா போயிடுது. உழைப்பு ரொம்ப நா மோசமா போயிடுது. கொஞ்சம் மக்கள சிந்திச்சு இது பண்ணுங்க. மக்களும் வந்து காசு கடி இதுன்ட்டு ஈஸியா ஓட்டு போட்டுருவாங்க. எல்லாமே இது வந்து பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? அதான் முக்கியம். நீங்க எதுவும் பண்ணல. நடவடிக்கை எடுங்க. நெறைய கஞ்சா அதிகமாயிட்டிருக்கு. நெறைய அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அ பார்க்ல எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு.